வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். என தேவையில்லாம பிரச்சனை பண்ணினா சூரசம்ஹாரம் பண்ணிடுவேன். மனுஷனே நீ ஏன் அப்படி கத்திக்கிட்டே இருக்க? சும்மா பயமுத்திர வேலையில வச்சுக்கிட்டு இருக்காது. ஆமா, இதுக்கெல்லாம் நாங்க ஒன்னும் பீதியெல்லாம் ஆக மாட்டோம், தெரிஞ்சுக்க. என்னுடைய வாழ்வியல் முறையில தலையிடாத. ஏன்னா நம்ம யாருக்குமே தொந்தரவு பண்ணல. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. இந்து மொழியினுடைய பெரியவர்கள் அவர்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்ல. ஏய் என்கிட்டயே கதை விடாத. அந்த மாநாடு எலெக்ஷனுக்காக எங்க ஊர்க்கா சொல்லு. அந்த மாநாடு எலெக்ஷனுக்காக மர்க்கா சொல்லு. அந்த மாநாடு எலெக்ஷனுக்காக ஆட உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடிக்கூடாது, குனி வச்சு அடி, குனிடா. முருக பெருமானுக்கு வணக்கம். வர்றவங்களுக்கு போறவங்களுக்கு வணக்கம் வைக்கப்படும்ங்கிற போர்டா மாட்டியிருக்கான். சும்மா இன்னும் ஒரு தடவை தான் வைப்பேன், அதுக்கப்புறம் கேட்க கூடாது சொல்லிவிட்டு. மதுரைக்கு வணக்கம். வணக்கம் பிரதர். எவனா சுத்தி விட்டது? எருமை மாதிரி இடிச்சு போய் கண்டுக்கலாம போற மாதிரி போறோம். நம்ம தமிழ் திட்டுறது இவனுக்கு எப்படி தெரியும்? ஆஹா, லுக்கு ரொம்ப கடைசா இருக்கே. ஆந்திரா அடி எப்படி இருக்கும் தெரியலையே. இந்து மொழியினுடைய பெரியவர்கள் அவர்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்ல. அப்புறமா சொல்றேன், நீங்க மேல சொல்லுங்க. அவர்கள் திரும்ப அந்த அறநிலைத்துறை அமைச்சர் சொன்னது இது அரசியல் மாநாடு, சங்கைகள் கடத்தக்கூடிய மாநாடு அப்படிதான் சொன்னாங்க. கேட்டுக்க, புரிஞ்சதா? நாம திரும்ப சொன்னோம், இது முருக பக்தருடைய மாநாடு, இந்து முன்னணி அரசியல் கட்சி இல்ல. நீங்க மேல சொல்லுங்க. இந்த மாநாடு அரசியல் பேசப்படும் என்று நாங்க அரசியல் பேசல. இது முழுக்க 100% அரசியல் மாநாடு. தேங்காய குண்டி அடிச்சேன்னு வச்சுக்க, பொழந்துருவன். மரியாதை ஓடி அரசியல் மாநாடு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அரசியல் மாநாடு கேக்குது, நீ மூடு. அன்பு சொந்தங்களே, அதற்காகத்தான் இந்த மதுரையில முருகபெருமானுடைய மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு அடுத்தாத நல்ல விவரமா பேசு. என்னுடைய வாழ்வியல் முறைக்கு பிரச்சனை வந்தால் எழுந்து நிற்பேன், திருப்பி அடிப்பேன். காலையில இருந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவத்துக்குள்ள பெரும் பிரச்சனையே போயிடுது. என்னடா அது? வந்துட்டாயா வந்துட்டாயா. ஆஹா, 3 பேர் வந்தாவே சமாளிக்க முடியாது. இப்ப 300 பேர்த்த கோர்த்து விட்டு போயிட்டானே. முருக பெருமானுக்கு வணக்கம். வர்றவங்களுக்கு போறவங்களுக்கு வணக்கம் வைக்கப்படும்ங்கிற போர்டா மாட்டியிருக்கான். சும்மா இன்னும் ஒரு தடவை தான் வைப்பேன், அதுக்கப்புறம் கேட்க கூடாது சொல்லிவிட்டு. மதுரைக்கு வணக்கம். வணக்கம் பிரதர். மதுரை மக்களுக்கு வணக்கம். அதுக்கு என்னங்கிறப்ப முருக பக்த மாநாட்டை நடத்தும் இந்து முன்னணிக்கும் இந்து முன்னணியின் தலைவர் திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்களுக்கும் வணக்கம். ஓ சாமி, வேற டேய் கூண்டு போங்கடா, கோவத்துல போட்ற போற. என்னை மதுரைக்கு வரவழைத்தது முருகன். அதுக்கு என்னங்கிறப்ப அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்னை வளர்த்தது முருகன். அந்த வெற்றிவேல் முருகனுக்கு, அந்த வீரவேல் முருகனுக்கு. இப்ப எதுக்குடா தேவையில்லாம பேசுற? அது என் கடமை. இருந்தாலும் நீ சொல்றது காது குளிர்ச்சியா இருக்கு, கண்டினியூ பண்ணு. எனக்கு துணிச்சல் தந்தது முருகன், அந்த சுரவேல் முருகனுக்கு. 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கு கூட நான் பார்த்ததே இல்ல. மதுரைக்கும் முருகனுக்கும் நெருக்கம் அதிகம். முருகனின் முதல் அறுபடை வீடும் கடைசி அறுபடை வீடும் மதுரையில் தான் உள்ளன. உண்மை. மதுரை என்பது மீனாட்சி அம்மன் பட்டினம். கேட்டுக்க, மீனாட்சி அம்மன் தாய் பார்வதியின் அம்சம். எனவே முருகனின் தாயாரும் மதுரையில் தான் உள்ளார். இது நல்ல விஷயம் தானே. அன்பு சொந்தங்களே, அதற்காகத்தான் இந்த மதுரையில முருகபெருமானுடைய மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. காரணம், இந்துக்களை பொறுத்தவரை சின்னதாக யாராவது தொந்தரவு பண்ணா நம்ம பெருசா கண்டுக்க மாட்டோம். பரவாயில்ல, மன்னிச்சு போயிடும். வந்தா அநியாயமா உங்க கைய கால உடைச்சிருவாங்களே பாக்குறேன். வந்தா ஏன் கைய கால உடைச்சிருவாங்களா? ஏன்? ஆட நான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன் சாமி. பெரிதாக தொந்தரவு செய்தாலும் கூட அதையும் கண்டுக்க மாட்டோம், மன்னிச்சு போயிடும் சொல்லுவோம். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி நம்முடைய வாழ்வியல் முறைக்கு தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. போடா போடா போக்கத்தவையில. இந்து என்பதற்காக நான் ஏற்கனவே சொன்னதை போல நம்முடைய கடைக்கோடி தொண்டர்கள் கொல்லப்படுகின்றார்கள். இதெல்லாம் நீ ஒருவேளை சோத்துக்காக பில்டப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? எது? இல்ல எப்படி நம்புறது? நம்மள போன் போட்டு நீயே கேட்டுக்க.
அதுவும் நல்ல ஐடியா தான். இந்த மதத்தை பின்பற்றினா மட்டும் நம்முடைய வாக்கை பெற்று அரசியல்வாதிகளாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க கோவில் இப்படி இருக்கும் கூம்பு மாதிரி இருக்கும் அசிங்கப்படுத்துறாங்க. குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும். இந்து மக்கள்கிட்ட ஒற்றுமை எப்பொழுதும் வராது என்கின்ற தைரியத்துல அரசியல்வாதிகள் இன்னும் பழைய அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு பெரிய திட்டமா போட்டிருக்க நீ அந்த பக்கம் வர்ற வேலை வச்சுக்கிறார் ஆஸ்கர். அதையெல்லாம் உடைத்து காட்ட வேண்டும். என்னுடைய கோவில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்வியல் முறையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எங்களுடைய குழந்தைகள் தைரியமா ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட திருநூறு வச்சுட்டு போகணும். எப்படித்தான் யோசிக்கிறாங்களோ. பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன்ல. நீ வந்தது அதை விட பயமா இருக்கு. எங்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு வட தமிழ்நாட்டுல ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட ருத்ராட்ச கொட்டையை வெளியே அணிந்து கொண்டு செல்ல வேண்டும். டேய் இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காதரா. இதெல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது. அன்பு சொந்தங்கள், அதற்கெல்லாம் இந்த முருகர் மாநாடு தேவைப்படுகிறது. ரகளைகள் பண்ணணும், சில பல சிதறங்கள் நடக்கும். ஒரு பக்கம் எழுச்சி, ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை மணி. கிளிப்பீங்க. நான் கிளிக்கிறேன் வந்து சைடா. 5 லட்சம் பேர் மதுரையில காசு கொடுக்காம கொள்கைக்காக மழை வரும் என்று தெரிந்தும் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதுல என்னைய மதிப்பாங்களா? கடைக்கோடியில் உட்கார்ந்து இருக்கிற நான் விஐபியா? எனக்கு சேர் கொடுப்பாங்களா? எந்த கேள்வியும் இல்லாம இது என்னுடைய மாநாடு, என்னுடைய வாழ்வியல் முறையை காக்கக்கூடிய மாநாடு என்று வந்திருக்கின்றீர்கள். பொறுமை சாமி. இதிலே எச்சரிக்கை மணி அங்க போ. முருகபெருமான் நல்லா பாருங்க, 6 படை சாதாரணமான வீடுகள் இல்லைங்க. நல்லா பாருங்க. ஏண்டா நான் தான் கிடைச்சனா உங்களுக்கு இன்னைக்கு? ஏண்டா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? எல்லா வீடுகளுக்கும் ஒரு தன்மை, அறிவு, ஞானம். பழனி என்னுடைய தந்தைக்கே நான் ஒரு தாரக மந்திரத்தை சொல்லி கொடுக்கிறேன். அதற்கு ஒரு வீடு. எங்களை விட்டு எங்கே போகிறாய்? எனக்கென்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்கும் போது முடிந்தால் என்னை எல்லாரும் அங்கு வந்து பாருங்கள். முருகா, என்ன இது? திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையிலே அமைதியாக இருப்பேன். அதற்கும் ஒரு வீடு. நீங்கெல்லாம் இன்னும் சாவலையாடா. உங்க மண்டையில பொழகிற என தேவையில்லாம பிரச்சனை பண்ணினா சூரசம்ஹாரம் பண்ணிடுவேன். அதற்கும் ஒரு வீடு. டேய் எவ்வளவு நாளாடா தாச? சூரசம்ஹாரம் செய்துவிட்டு அமைதியாக திருத்தணியில போய் இருப்பேன். அதற்கும் ஒரு வீடு. இவன் உருப்படுவாருங்களா? ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் முருக பக்தர்களை எந்த வீட்டிலே வைத்து பார்க்க வேண்டும் என்று இந்த மாநாடு மூலமாக அவர்களுக்கு தெரியும். பொன்னான வார்த்தையை வாயை திறந்து என்னமா சொன்னார் பாத்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட். முதல் வீடு திருப்பரங்குன்றத்துக்கே நீ பிரச்சனை ஏற்படுத்தினா ஒரு வீடாக சென்று சூரசம்ஹாரம் செய்துவிட்டு மறுபடியும் அமைதியாக திருத்தணிக்கு போயிரும். அப்படிங்கிற மாதிரி தாங்க ஐயா அந்த மாநாட்டில் ஒரு பெரிய செய்தியை நாம் சொல்லி இருக்கின்றோம். என்னுடைய வாழ்வியல் முறையில தலையிடாத. ஏன்னா நம்ம யாருக்குமே தொந்தரவு பண்ணல. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா. நீ வேணா சண்டைக்கு வா. நம்ம ஊர்ல மட்டும்தான் நம்முடைய வாழ்வியல் முறையை தொந்தரவு செய்து ஏப்ரல் 22ஆம் தேதி பெஹல்காம்ல நீ எந்த வாழ்வியல் முறையை பின்பற்றுகின்றாய், நீ இந்து மதமா என்கின்ற ஒரே காரணத்திற்காக 26 மனிதர்களை தனித்தனியாக நிறுத்தி நெத்தி புட்டிலே சுற்று கொண்டு விட்டு இந்த மதம் இருக்கக்கூடாது என்று ஒருவர் நினைக்கின்றார். இந்து முஸ்லீம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது மேடம். ஹி வாஸ் மை டிரைவர். ஓகே, ஸோ அவர்லாம் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 80 to 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் அவ்வளோ ஸ்டஃப்பான ஒரு ரோட்ல எங்களை எல்லாத்தையும் சேஃப் பண்ணி கீழே கூட்டிட்டு வந்தாங்க. பதிலுக்கு பதிலாக எல்லை தாண்டி அந்த பயங்கரவாத நாட்டுக்குள்ள நம்ம போயிட்டு வரும் பொழுது மட்டும்தான் நம்முடைய நாட்டுல சில பேருக்கு பிரச்சனை. ஒரு பேசினாரு, அவங்க காலை பிடிச்சி கெஞ்சினாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்கன்னு. மசூத் அசாரை பத்திரமாக கொண்டு போய் சேர்த்து அனுப்பியது இன்னைக்கு இருக்கக்கூடிய அதே அஜித் தோவல். அதே அஜித் தோவல் தான் கொண்டு போய் மசூத் அசாரை கொடுத்தாரு. அந்த இடத்துல தோத்தது யாரு? யாரால் தோற்றும்? ஒரு தீவிரவாதியை கொண்டு போய் அங்க சரண்டர் பண்ணி கொடுத்துட்டு இதே காங்கிரஸ் ஆட்சியிலே நடந்த தாக்குதலாக இருந்திருந்தால் அஜ்மல் கசாப் என்பவர் கைது செய்யப்பட்டார். குறைந்தபட்சம் பாகிஸ்தானுக்கும் அவர்களுக்குமான தொடர்பு உறுதி செய்யப்பட்டது. இன்னி வரைக்கும் நம்முடைய அரசு திணறிக் கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்குமான தொடர்பு என்ன என்பதை உறுதி செய்ய முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது. அதனால அமெரிக்கா இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒரே தட்டில் வச்சு 2 பேரும் அடிச்சாங்க பாத்தீங்க. ஆனால் மும்பை அட்டாக் நடந்தபோது 26 பார்லிமெண்ட் நடந்தபோது பாகிஸ்தான் தான் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய டெரர் மைண்ட் என்பதை நம்மால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சு. உலக அரங்கில் பாகிஸ்தானை நம்மால் தனிமைப்படுத்த முடிந்தது. அந்த ஒரு அரசியல் கெபாசிட்டி வந்து காங்கிரஸுக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்திருக்கிறது, உலகமே அதிர்ச்சி இருக்கிறது. இதுவரை தாக்குதல் நடத்தியவர்கள் ஒருவரை கூட கைது செய்ய முடியாத அரசு தன்னுடைய டிஃபென்ஸ்ல வந்து பெரிய சாதனை படைத்து விட்டதாக சொல்லிக் கொடுக்கிறார். நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் எப்படி நிக்கிறான் பாரு, அமெரிக்காக்காரர் எப்படி நிக்கிறான் பாரு. இன்னைக்கு இந்தியர்கள் முதலாக நாம் பார்க்கின்றோம், நம்முடைய கண் முன்னால் நாம வாழக்கூடிய சம காலகட்டத்தில் நாமும் எழுந்து நிற்கின்றோம். இன்னைக்கு வந்து ஒரு வார் நடந்திருக்கு. ஒரு வெளிநாட்டில் வந்து யுத்தம் பண்ணியிருக்காங்க. சிந்தூர்
ஆளை உள்ள விட்டு யார் சார் உள்ள விட்டா? என்னுடைய வாழ்வியல் முறைக்கு பிரச்சனை வந்தால் எழுந்து நிற்பேன், திருப்பி அடிப்பேன். காலையில இருந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நடக்கிறதுக்குள்ள பெரும் பிரச்சனையே போயிடுது. என்னடா அது? என்ன யாருக்கும் அழகான இந்த குரங்கு உன் குரல் கேடான பவ்யமா ஓடுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.